ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓ என் தன் பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ரா இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, டெபியூட்டன்ட் ஹீரோவா. அதே மாதிரி மிதிலா பல்கர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜென் மார்ட்டின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேரக்டருக்கு இதுவும் ஃபர்ஸ்ட் படம், டெபியூட்டன்ட் ஃபிலிம் தான். இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்னு ஒரு தமிழில் ஒரு படம் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக். ஸோ அந்த படத்தில் ஒரு ஸோ லைக் ஒரு செகண்ட் ஹீரோ ரோலாக பண்ணவர் தான் இது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்க ஹீரோ அவரோட ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஒரு லைஃப், ஒரு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், அவரோட அந்த ஒரு மெச்சூர்டான அந்த வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒரு லைக் அந்த ஒரு ஏர்லி 25க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லைஃப் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அவர் வந்து படத்தோட ஹீரோ ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. அவர் வந்து ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்ல போறாரு. அந்த அந்த ஹீரோ யாருன்னா விஷ்ணு விஷால் தான். படத்துலயும் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த கதை சொல்ல போறாரு. அப்போ அவர் வந்து கதை சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அவர் கதை ஒரு 1/2 hour கிட்ட நரேட் பண்றாரு. அதோட ஒரு கிளைமேக்ஸ் சொல்றாரு. ஸோ கிளைமேக்ஸ் வந்து இவருக்கு பிடிக்கல ஹீரோக்கு. அது என்ன ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாம முடியுது. ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போயிடுற மாதிரி. ஸோ திரும்பி அவங்க 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றாரு. ஸோ இவரும் திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ண போறாரு. பட் அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்ல நடந்த கதையை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து செகண்ட் ஹாஃப்மே அவர் சொல்லணும்னா இவர் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்ததான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு, இவரோட லவ்வரை ரியல் லைஃப்ல திரும்பி பிரிஞ்சு போன லவ்வர் கிட்ட திரும்பி பேச போறாரு. ஃபைனலா இந்த படத்துல என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கதை நீங்க ஸ்டார்டிங்ல கேட்கும் போதே இந்த படத்தோட கதை ஏதோ ஒரு மாதிரி நமக்கு அந்த வினை தாண்டி வருவாயா கதை மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படத்தோட கதையே மெயினா. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ருத்ரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நீட்டா நடிச்சிருந்தாரு. அவரோட டெபியூட்டன்ட் படம் மாதிரியே தெரியல. அந்த கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு. மெயினா அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் கேரக்டரா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்ல யாராவது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி, பிளஸ் அந்த ஒரு காலேஜ் லைஃப் கேரக்டரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ்ல அவர் பிஹேவ் பண்ற அந்த கூடிய ஒரு கேரக்டரா இருக்கட்டும், அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் அதெல்லாம் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. படத்துல ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாவே அவர் பண்ணியிருந்தாரு. அது மிதிலா பால்கர் அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் அவங்க வந்துமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த படத்துல நல்ல மெச்சூர்டான ஒரு ரோல், அது ரொம்ப நல்லா நீட்டாக அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி மிஷ்கின் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு கேரக்டர் ரோலுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் அவருதுமே. அவரும் ஒரு ஒரு 5-6 சீன் வராரு படத்துல. முக்கியமான ஒரு சீன்ஸ் ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவரு. அதே மாதிரி அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா கருணாகரன் வராரு. அவரும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கேரக்டர் ரோல் தான் அவருதுமே. அவர் கூட மிஷ்கின் கூட வர காம்பினேஷன் ரோல்ஸ் தான். அது ரொம்ப நல்லா சூப்பராக அவரும் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இவர் ரெடின் கிங்ஸ்லே அவரும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அசிஸ்டன்ட் ரோல் தான் அவருது. இந்த படத்துல ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ரோல் தான். அவர் ரொம்ப நல்லா நீட்டா அவரும் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா பண்ணியிருப்பாரு. அவரோட ரெடின் கிங்ஸ்லோட அந்த யூஸ்வரான அந்த அவர் பேசுற அந்த ஸ்லாங், அவரோட மேனரிசம், அவரோட அந்த காமெடி இதெல்லாம் வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி விஷ்ணு விஷால் அவர் இந்த படத்துல விஷ்ணு விஷாலாவே வராது ஹீரோவா. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான் அவருதுமே. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மெயினா நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ரெடின் கிங்ஸ்லேக்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஜென் மார்ட்டினோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஓ என் தன் பேபி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போயிருக்காங்க. ஒரு ரிமிக்ஸ் சாங் மாதிரி அந்த பழைய சாங் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது படத்துல சாங்ஸ். அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா நீட்டா ஃபீல் குட்டா போட்டிருந்தாரு. அவரோட மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். ரீசெண்டா அவர் பண்ண படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டா போடுவாரு. நல்லா இருந்தது அவரோட மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி. அதே மாதிரி வந்து ஹரிஷ் கண்ணனோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ ரிச் அண்ட் கலர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப அந்த டிஏ ஒர்க் ஆகட்டும், பிளஸ் அந்த நைட் ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஆர்சி பிரணாவோட எடிட்டிங்கும் அந்த படத்துல நல்லா இருந்தது. ரொம்ப வந்து அந்த கட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. படத்தை ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணி நீட்டா லைக் இது வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. இது வந்து நமக்கு வந்து வினை தாண்டி வருவாயா கதை மாதிரியே தான் இருக்கும் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா. பட் ஆனா படத்தோட பிளஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாரு. அந்த ஸ்கூல் டேஸ்ல, அந்த காலேஜ் டேஸ்ல அது அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து வினை தாண்டி ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கனெக்ஷன் ஓரளவு நல்லாவே இருந்தது. லைக் அது என்னடா நம்ம அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த வினை தாண்டி ஒரு அந்த 2025ல இருக்க வெர்ஷன் நம்ம பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆயிருந்தது. நிறைய இடங்கள்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருந்தது. ரைட்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கொஞ்சம் எமோஷன்ஸும் ஓரளவு கேரி அவுட் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா அவர் என்ன இந்த படத்தோட மைனஸ்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல கேரி அவுட் பண்ண மறந்துட்டாரு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல் மூமெண்டா ஃபிளாட்டா தான் போகும். பெருசா அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துக்குள்ளேயும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல கதைக்குள்ளேயே எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் பெருசா இருக்காது. பட் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு ஒரு ட்விஸ்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு யூஷுவல் கமர்ஷியல் இது டெம்ப்ளேட் தான்.
பட் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு ரைட்டிங்ல என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த ஒரு எமோஷன்ஸ் அவர் கேரி அவுட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டராகவே போயிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்புனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷ்கினுக்கும் கருணாகரனுக்குமான அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா கலகலப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே மாதிரி மெயினாக விஷ்ணு விஷாலும் ரெடின் கிங்ஸ்லேக்குமான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய ஃபன்னாக பேசுகிறாங்க, நிறைய ஸ்கூப் பண்ணுறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா ஃபன்னாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக அந்த படத்தோட அந்த ஓவரால் அந்த ஒரு எண்டு அந்த ஒரு ட்விஸ்ட் அது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அதுவும் வந்து ப்ரெடிக்டபிளாக தான் எனக்கு பெருசாக படுது. மேபி அது ஒரு சில பேர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது வந்து ப்ரெடிக்டபிளாக எல்லாமே இருக்கலாம், லைக் ஒரு ட்விஸ்டாகவும் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு ப்ரெடிக்டபிளாக தான் பட்டுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். கண்டிப்பாக அது போய் தேட்டரில் ஒரு ஒன் டைம் டீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு படம். இந்த வாரம் வரும்போதே அந்த ஒரு ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவரோட படங்களுக்கே ஒரு ப்ரொமோஷன் வர மாட்டார், எதுவும் பெருசாலாம் வர மாட்டார். ஒரு மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி படம்னால வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. நிறைய சோஷியல் மீடியாவுக்கும் நிறைய யூடியூப் சேனலாகட்டும் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளேயே இவர் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த இந்த படத்தோட ஹீரோ ருத்ரா அவரை வந்து நிறைய இந்த பையன் அப்படி வருவான் பாரு இப்படி வருவான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டைலாக்ஸ் இருக்கு படத்துக்குள்ள. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். அந்த செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக அந்த டுவர்ட்ஸ் இந்த ஒரு கிளைமேக்ஸ் வைக்கு வந்து சொதப்புனது வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி படம் ஒரு மாதிரி டல் மூமெண்ட்டாக போய் நமக்கு ஒரு பொறுமையை சோதிக்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் படம் தான், ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் அதுக்குள்ள தான் வருது படம். பட் ஆனால் ஏதோ எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். ஒரு சலிப்பா தட்டுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல நீட்டாக வர வேண்டிய ஒரு படம் ஓரளவு கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஸோ ஆஹாவும் இல்லை கூட ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். ஸோ டைம் இருக்கும்போது தேட்டரில் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான் அதை நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் குட்டாக போதே நல்ல ஒரு கிளாஸான ஒரு படமாக இருக்கும்னு பார்த்தேன். பட் அது திரும்பி ஒரு மாதிரி கமர்ஷியலாக போய் முடிச்சிட்டாரு. ஸோ டைம் இருக்கும்போது அந்த படம் தேட்டரில் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.